அதுக்கு பின்னாடி பயங்கரமான சஞ்சலப்பெல்லாம் இருந்ததா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் காரசாரமான விவாதம் மனக்கசப்புக்கள்லாம் இருந்ததாகவும் பல செய்திகளாவே வந்துருச்சு. நான் போகட்டுமான்ற மாதிரி சொல்லி எல்லாம் அதுல சொல்ல உண்மை சார். ராம்சே, நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்க உடன்பாடு அப்படின்னு வரதுக்கு முன்னாடியே பாருங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தா யாரு கொடுக்க போறாங்க? தம்பி கொடுப்பாங்க. இல்லைன்னா இவரை தோக்கடித்து விட்டார்களே, ஜெயிக்க வைத்திருக்கூடாதா அப்படின்னு சொன்னா பிள்ளைக்கு கொடுக்க போறாங்க. வேற யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. அவ்வளவுதானே. இதுல புதுசா கட்சிக்காக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான் போறதா தொண்டர்கள் நீங்க போய் அங்க போய் பேசணும் அப்படி சொல்லி எல்லாம் சொன்ன உடனே அவங்களும் கொஞ்சம் இதுதான் பேசின மாதிரி வருது. அவங்க தம்பி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒருவேளை மகன் கேட்டிருந்தா அவருக்கு கொடுத்துருக்கலாம். பட் அவர் இங்க அடுத்த சிஎம்க்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். என்னங்க விஜய்க்கு அடுத்ததா இல்ல? விஜய்லாம் வரப்போறது கிடையாது. 26 முடிச்ச பிறகு 31 அவங்களுடைய இலக்கே அதுதான். தேமுதிக தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கும். அவர் விஜய பிரபாகரன் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கும். ஆமா, கூட்டணி கூட கிடையாது, அதெல்லாம் கிடையாது. விஜய பிரபாகரன் அவர்கள் தான் சிஎம் ஆக போறாரு. அவர் தான் ஏன் தேமுதிக ஜாயின் பண்ணக்கூடாது? இல்ல கான்பிடென்டா இருக்கீங்க, மேபி உங்களுக்கு எதனா ஒரு மினிஸ்டர் போஸ்டோ உங்க மூலியமா எனக்கு எதனா ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், நானும் ஏதோ ஒரு 4 காசு பார்ப்பேன். ராம்சே, நான் கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறவன். என்ன இந்த அளவுக்கு நீ இன்சல்ட் பண்ணியானா அதுக்கப்புறம் நான் எழுந்து போயிடுவேன். தேமுதிகவுல பாலிடிக்ஸ்ல வாங்கன்றது என்ன இன்சல்ட்டா உங்களுக்கு? நீங்க தான் சொன்னீங்க முதலமைச்சர்னு. முதலமைச்சர் கட்சியில நீங்க இருக்க மாட்டீங்களா? அதாவது நான் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கதா நினைச்சுக்கிறேன். என்ன ஒரு காமெடி கும்பல்ல போய் சேர்க்கிற பத்தி சார். நீங்க தான் சொன்னீங்க தேமுதிக ஆட்சி அமைக்குது 30ல போறாங்கன்னு. அதுல போய் ஏன் சார் சேரமானே என்ன காமெடி பண்றான்றீங்க நீங்க. இப்ப 2ல எது உண்மை? அவங்க அந்த மாதிரி லட்சியத்துல இருக்காங்க. நான் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நான் ஜெயிஞ்சக் அடிக்கிறவன் கிடையாது. புரியுதா?